ஹலோ கைஸ், டுடே வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் நம்ம நிறைய வெப்சைட் யூஸ் பண்ணுவோம். அதாவது க்ரோம், யூடியூப் போன்ற வெப்சைட்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த வெப்சைட்டில் நம்ம நிறைய சர்ச் பண்ணுவோம். அந்த ஹிஸ்ட்ரி மொத்தையும் ஒரு இதுவாக சேவ் ஆகும். அந்த ஹிஸ்ட்ரியெலாம் நம்ம எப்படி ஒரே கிளிக்கில், அதாவது எல்லா ஆப்ஸில் இருக்கிற ஹிஸ்ட்ரியும் ஒரே கிளிக்கில் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடி அங்கே வரும். அதுக்கு கீழே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 3வது ஆப்ஷனாக வந்து டேட்டா அண்ட் ப்ரைவசி அப்படின்னு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா 3வது ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 4-5 ஆப்போடைய சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த 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 ஆப்போடைய சிம்பிள் எந்தெந்த ஆப்பில் இருக்கோ அந்த ஆப்பில் இருக்கிற ஹிஸ்ட்ரியை மொத்தையும் நம்ம ஒரே கிளிக்கில் டெலீட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆட் ஆப்பு கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து கூகுள், தேர்டு க்ரோம், ஃபோர்த்து வந்து மேப்பு, ஃபிஃப்த்து வந்து ஆண்ட்ராய்டு செட்டிங், சிக்ஸ்த்து வந்து ப்ளே ஸ்டோர். இது போன்ற வந்து சில ஆப்ஸு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஸில் இருக்கிற ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம ஒரே கிளிக்கில் நம்மளால் டெலீட் பண்ண முடியும். இங்கே கீழே 3 சப்செட்டிங்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் பார்த்து படித்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் அண்ட் ஆடியோ ஆக்டிவிட்டி அதையும் டெலீட் பண்ணணும்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு வேணாம், ஸோ நான் நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா அதையும் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது கீழே ஆட்டோ டெலீட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ டெலீட் ஆக்டிவிட்டி ஓல்டர் தென், அதாவது 18 மந்த் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். 3 மந்த், 36 மந்த் அப்படின்ட்டு. நான் அது எதுவும் ரீஅரேஞ்ச் பண்ணல, சரி அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ கீழே வந்து டோன்ட் ஆட் டு டெலீட் ஆக்டிவிட்டி, அதாவது 18 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு வெப்சைட்டில் இருக்கிற ஹிஸ்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? அப்படி டெலீட் ஆகக்கூடாது அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுங்கள். அதை எனேபிள் பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்போது நான் மேலே இருக்கிறதே வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போது ஓகேவா? இப்போது கீழே இருக்கிற நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போது நான் கன்ஃபார்ம் கொடுத்தேன்னா, அதாவது ப்ளே ஸ்டோர், கூகுள், க்ரோம், யூடியூப் இது போன்ற வெப்சைட்டில் இருக்கிற ஹிஸ்ட்ரி மொத்தையும் கன்ஃபார்ம் டெலீட் ஆகிடும். கன்ஃபார்ம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, என்னுடைய மொபைலில் இருக்கிற வெப்சைட்டில் இருக்கிற ஹிஸ்ட்ரி மொத்தையும் இப்போ ஒரே கிளிக்கில் டெலீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது கீழே காட்டிட்டுன்னு இருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இப்போ என்னுடைய மொபைலில் இருக்கிற எல்லா வெப்சைட்டில் இருக்கிற ஹிஸ்ட்ரியும் கிளியர் ஆகிட்ருக்கும். அதாவது ஒரே கிளிக்கில் எல்லா வெப்சைட்டில் இருக்கிற ஹிஸ்ட்ரியும் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா?